அந்த காலத்துல 1949 இருந்து இதுவரைக்கும் தமிழ் பேசிட்டு இருந்தா மட்டும் மக்கள் வாழ்க்காங்க. சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? அது என்ன செய்றீங்க? சவுக்கு சந்தர் வீட்டுல போய் கதவை உடைச்சு ஃபயர் சர்வீஸ் ஆட்களை கொண்டு போய் உடைச்சு அவங்களோட சோபா எல்லாம் உடைச்சவங்கள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. என்ன அவர்கள் இன்னும் வெறும் மொழியை பற்றி அந்த காலத்துக்கு இந்த காலம் வரையில் மொழியை பற்றியுமே இன்னைக்கு இவ்வளவு படுகொலை நடக்குது. பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஏன் கனிமொழி இந்த பாலியல் வன்கொடுமை 10 வயது சிறுமிகள் கஞ்சா போதை சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. அந்த காலத்துல 1949 இருந்து இதுவரைக்கும் தமிழ் பேசிட்டு இருந்தா மட்டும் மக்கள் வாழ்க்காங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி இன்னைக்கு 14 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு 11 வந்தே பாரத் ரயில் 11 மெடிக்கல் காலேஜ் இவருடைய 5 ஆண்டு காலத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கொண்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட இந்த 5 வருஷத்துல கொண்டு வருது. எந்த டெவலப்மெண்ட் சிஸ்டம் இங்க கொண்டு வருது? முதலமைச்சர் சொல்றாரு மக்கள் இன்ஜின் அப்படின்னா, நான் சொல்றேன் உங்களுடைய காவல்துறை மக்கள் காவல்துறை, உங்களுடைய காவல்துறை ஃபெயிலூர் காவல்துறை, உங்களுடைய அரசாட்சி ஃபெயிலூர் மாடல் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் நாட் ஃபார் தி பீப்புள், தி கவர்மெண்ட் ஒன்லி ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. சக்திகளை புறந்தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்.கே. ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. ரொம்ப குறிப்பா கோட்சே வகைகளை தோல்வியில் செய்வோம். அதாவது நான் இப்பதான் சொன்னேன், பழைய காலத்துல என்ன நடந்தது, இன்னைக்கு நீங்க முதலமைச்சரா வந்து 5 வருஷத்துல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஆனா அந்த காலத்துல அந்த பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு என்னெல்லாம் இழைக்கப்பட்டது என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல முன் வருவாங்க. அந்த காலத்தில் நடந்த கலவரங்களை பற்றி மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு முன் வருவாரா? சனாதன தர்மத்தை அழிப்போம் என்று சொல்கிறார்களே, பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த சனாதன தர்மத்தை அழிப்போம் சொல்றாங்களே, அது இந்த பெரும்பான்மை மக்களுடைய அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். இன்னும் கோட்ஸே தமிழ் மொழி அப்படிலாம் பேசிட்டே இருக்கு. நாட்டு மக்களுக்கு நன்மை என்ன செய்ய போறீங்க? இந்த 5 ஆண்டு காலத்தில் 520 தேர்தல் ஓய்வூதிய பென்ஷன், இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை? ஓய்வூதிய பென்ஷன் நீங்களே சொல்லுங்க, உங்க மனசாட்சி ஓய்வூதிய பென்ஷன் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை? இந்த தேர்தல் அறிக்கையில சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஆனா ஆட்சி முடியும் போது ஜாக்டோ ஜியோக்களை ஏமாற்றி ஜூன் மாசம் தருவோம்னா ஜூன் மாசம் யார் ஆட்சியில் இருப்பான்னு யாருக்கு தெரியும்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கும். முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அப்போ கொடுக்க முடியாது. எவ்வளவு ஏமாற்று, பித்தலாட்டமான வேலை. Sir, actually, can you also speak about the language issue in English as well, sir? Because we're seeing that in very serious issues like the migrant labor deaths happening, we're seeing that senior leaders in the DMK are talking only about language and language war. இன்னும் மொழியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஆனா பார்லிமெண்ட்ல பேசும்போது கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? இங்க தமிழ்நாட்டுல பத்தி யாரை பத்தி தெரியும், இன்னும் தமிழ்ல படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. வட இந்திய தலைவர் வீரமங்க வேலுநாச்சியாரை பத்தி நமது பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல பேசியிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியாரை பத்தி பேசியிருக்கிறாங்க, திருக்குறளை பத்தி பேசியிருக்கிறாங்க, குயிலியை பத்தி பேசியிருக்கிறாங்க. எல்லாரும் பேசியிருக்காங்க. நீங்க மொழியை பத்தி பேசுறாங்க. ஆனா வட மாநிலத்துல எல்லா லேபரும் இன்னைக்கு யாரும் இங்க உயிரோட வாழ முடியல. எப்படி லாண்ட் ஆர்டர் எங்க இருக்கு? உங்கள்கிட்ட சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? அது என்ன செய்றீங்க? சவுக்கு சந்தர் வீட்டுல போய் கதவை உடைச்சு ஃபயர் சர்வீஸ் ஆட்களை கொண்டு போய் உடைச்சு என்ன பண்றீங்க? அவங்கள சோபா எல்லாம் உடைச்சவங்கள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. என்ன, அவர் ஏதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணாரா அல்லது ஏதாவது கொலை குற்றம் அவர் மேல இருக்கா? எதிர்த்து பேசுங்க. பழைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கோம், என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். ஆனால் இப்பொழுது இவர்களை எழுத்து பேசினால் வனவாசம். Do you feel there is a threat for migrant laborers in Tamil Nadu? Definitely. There is no doubt. சார், ஓபிஎஸ் அவருடைய அலையன்ஸ் என்ன நிலைமையில இருக்கு சார்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இணையத்திலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இணைப்புக்கு பாஜக காரணமா காரணமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி விவகாரம். அதில் கூட்டணி எப்படி
இந்த ஏற்பாடு ஆனா இதுதான் மீடியா சொன்னா, எங்களுக்கெல்லாம் மீடியாவுக்கு மட்டும் இன்னும் நல்ல சூரியன் சுட்டரிக்கவே இல்லைன்னு சொன்னேன். யாராவது ஒரு மீடியாவாவது நீங்க வந்து தைரியமா ஓல்டு விஜயம் பேசி இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு ஏஎன்ஐயோ அல்லது ஐஏஎன்எஸோ பிடிஐயோ தமிழ் நம்பியோ புதிய தலைமுறையோ இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? நீங்க இந்த அரசாங்கத்தை ஏற்று நான் சொல்றது உண்மையா இல்லையா? உங்களால அக்செப்ட் பண்ண முடியுமா இல்லையா? இது ஒரு நியாயமான விஷயம். இது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு இங்க பாருங்க. நீங்க மனசாட்சி 5 வருஷம் முன்னாடி சொன்னாங்க ஆட்சி முடிவு போகுது, அடுத்த ஆட்சி வரட்டும் தரணும் அப்படின்னா அது என்ன வேலை? இது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க இந்தியாவுடைய 4வது மிகப்பெரிய தூண் நீங்க. நீங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு பிறகு பிரஸ் மீடியா நீங்க தான். உங்களுடைய பேராமனை ஒவ்வொன்றும் இந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும். ஆனா நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. எங்களை பத்தி கூட்டணி கேட்கறீங்க. எங்களுடைய கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி, வெல்லக்கூடிய கூட்டணி. இன்னும் ஒன்று சொல்றேன், நீங்க பத்திரிகை நாங்க இன்னும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல. ஆனா பத்திரிகை என்ன தெரியுமா எழுதுறீங்க? ஊடகங்கள் என்ன தெரியுமா சொல்றீங்க? இது பிஜேபிக்கு இத்தனை சீட், அதிமுக இத்தனை சீட். இது நியாயமா? இது செய்யலாமா? பத்திரிகை தர்மமா? இது இதுவரை பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்க எந்த விதத்தில் இது பத்திரிகை தர்மம்? தயவு செய்து நியாயத்தை சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ரேட்டிங் கூடும். உங்களுடைய டிவியுடைய எல்லாமே நல்ல முறையில் வரும்னு சொல்லுவோம். ஐஏஎஸ் நல்ல முறையில் சொல்லுது அப்படின்னு சொன்னா தைரியமா சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.